அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் ரொம்பவும் உதவியான ஒரு அமல். எல்லோருக்குமே சரி, எல்லா விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லா விதமான தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கணும், இனிமே உள்ள காலமும் நல்ல விதமாக இருக்கணும், அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயத்துக்காக வேணாலும் நீங்கள் இந்த அமலை செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான அமல். அதனால் இது யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். ஏன்னா இதை பர்சனலாக நானும் நிறைய முறை ஓதியிருக்கேன். என்னுடைய குடும்பத்திலையும் நிறைய நேரம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான தேவைகளுக்காக ஓதியிருக்காங்க. அதே மாதிரி தினந்தோறும் இதை ஓதவும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மனுஷங்களுக்குங்கும்போது ஒவ்வொரு தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படியும் நம்ம தேவைகளை ஏதாச்சும் ஒரு வகையில் அதாவது நிறைவேற்றிட்டே தான் இருப்பான். அதனால் நம்ம எப்போவுமே இந்த அமலை செய்யலாம் அப்படின்லாம் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷால்லாஹ் உங்களுக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும், ஒரு காரியம் நடக்கணும், ஒரு தேவை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்களும் இன்ஷால்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த அமல் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னா, இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகையை நீங்கள் தவற விடக்கூடாது. என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி, அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு டிலே பண்ணாமல், நேரம் தாழ்த்தாமல், அந்த டயத்துக்கு கரெக்டாக ஐவேளை தொழுகையை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்பவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த அமலை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது எத்தனை நாள் ஓதணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நியத்து வச்சு மனதார ஓதிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரே நாள்லேயும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, 2 நாள்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய காரியத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை நியமித்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த அமல் எப்போ செய்யணும் அப்படின்னா, ஃபஜருடைய நேரத்தில் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க. ஃபஜருக்கு நீங்கள் எந்திரிச்சு தொழுதுட்டு அப்படியே அதே அமர்வுலேயே என்ன ஒரு காரியமோ அந்த காரியத்தை நியத்து வச்சு அதை அப்படியே இந்த அமலை செய்யுங்க. ஓதும் பொழுது முடிந்த வரைக்கும் யாரிடமும் பேசாதீங்க. எந்த சிந்தனையும் போகாமல் என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த சிந்தனையோட மட்டுமே நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். ரொம்ப உதவியான அமல், ரொம்ப பலன் கொடுத்த ஒரு அமல். நிறைய பேரால் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய பேரால் ஓதி அனுபவப்பட்டிருக்கு. நான் என்னுடைய சரௌண்டிங்கில் என்னை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் இந்த அமலை செஞ்சதாக நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்க. இப்போ அது என்ன அமல் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் ஓத போகிறது என்ன அப்படின்னா, 2 சூறாவும் ஒரு அல்லாஹுடைய பெயர், அல்லாஹுடைய பெயரை தான் நம்ம ஓத போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூரா இக்லாஸை நீங்கள் ஓதணும். இக்லாஸ் ரொம்ப 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 பெனிஃபிட்டானது. ஏன்னா இது என்ன அப்படின்னா, மற்ற சூறாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க அல்லாஹ்னா யார், அவன் தன்மை எப்படிப்பட்ட தன்மை, அவன் யார் அப்படின்னு சின்னதாக சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சூறா. இது அனைவருக்கும் மனநத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். பல பேருக்கும் இது மனநத்தில் இருக்கக்கூடிய சூறா. சின்ன வரிகள் தான், இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் ரொம்ப பெரிய அர்த்தம். அல்லாஹ் மட்டும்தான், அவன் மட்டும்தான், அவனுக்கு இணை யாருமே கிடையாது, அவனை யாரும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகர் அப்படிங்கிறது ஒரு ஆளுமே கிடையாது, அவன் தனித்தவன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான 4 ஆயத்துக்கள் கொண்ட சூரா இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த சூறாவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓதணும். 100 முறை நீங்கள் ஓதுங்க. அதை ஓதுனதுக்கு அப்புறம் நீங்கள் சூரா ஃபீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த சூறாவை நீங்கள் ஓதணும். இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதன் அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய யானையோடைய உருவமே நமக்கு தெரியும், பெருசாக இருக்கும். அந்த பெரிய யானையை கூட அல்லாஹ் தஆலா சின்ன பறவைகளை கொண்டு அந்த அழிச்சு வெற்றி பெற செஞ்சான். காபாவிடத்தில் அழிக்கிறதுக்காக வந்த படை, யானைப்படை. அல்லாஹுடைய இல்லம் தானே காபாங்கிறது. அந்த அல்லாஹுடைய இல்லத்தை அழிக்கிறதுக்கு வந்த யானைப்படையை அல்லாஹ் பார்த்துப்பான். ஏன்னா அவனை நம்பி இருக்கிறவங்களையே அல்லாஹ் தஆலா கைவிடாதப்போ அவனுடைய இல்லத்துல இந்த சேதம் ஏற்பட விட்டுருவானா? கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் பார்த்துப்பாங்கிற தைரியத்தோட இருந்த மக்கள்லாம் நம்பிக்கையோட இருந்தாங்க. அதே மாதிரியே அல்லாஹ் தஆலா சின்ன பறவைகள், ஹபாபீல் அப்படிங்கிற சின்ன பறவைகளை கொண்டு அந்த யானை கூட்டத்தையே அழித்தான்.
அந்த வரலாறை விவரிக்கக்கூடியது தான் இந்த சூரா ஃபீல். இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு? எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நம்ம இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளால சரி பண்ணவே முடியாது. இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பகையா இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு வச்சுட்டோம் அப்படின்னா, சின்ன விஷயத்தால கூட அல்லாஹ் நம்மளை ஜெயிக்க வச்சிருவான். பெருசு பெருசா எஃபெக்ட் போடணும்னு கூட இல்லை, சின்ன விஷயத்திலேயே அல்லாஹ் நம்மளை வெற்றி பெற செய்வான். அதனால இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபீல் 11 முறை ஓதுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சூரா. அது ஓதுனதுக்கு அப்புறம் அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது என்ன அப்படின்னா யா சமியூ. யா சமியூ அப்படிங்கிறத அர்த்தம் என்ன அப்படின்னா, யாவற்றையும் கேட்பவன். எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கான் அல்லாஹ். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் செய்யலாம், தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் பண்ணலாம், நமக்கு சுற்றி யாருமே இல்லையேங்கிற தைரியத்தில் நம்ம இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினச்சிக்கணும், நம்ம சுற்றி வேணா யாரும் இல்லை, ஆனால் முழுக்க முழுக்க நம்ம அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான். முழுக்க முழுக்க அவன் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் நம்ம பேசுகிறதையும் சரி, அவன் நம்ம செய்கிறதையும் சரி முழுக்க கவனிக்கணும். அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யணும். அந்த அடிப்படையில் யா சமி ஊ அப்படிங்கும் பொழுது யாவற்றையும் கேட்பவன். இது நீங்கள் யா சமியூ அப்படின்னு சொல்லலாம், அல் சமியூ அப்படின்னு சொல்லலாம், யா சமியூ யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஓதலாம். இன்ஷால்லா இந்த ஒரு அல்லாஹுடைய பெயரையும் 100 முறை ஓதுங்க. இதை ஓதுனதுக்கு அப்புறம், இது 3ஐயும் ஓதுனதுக்கு அப்புறம் இப்படி சஜிதால அல்லாஹிடத்துல போய் துவா கேளுங்க. அல்லாஹிடத்துல எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ, அந்த விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதோ, அது ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமானது, ஏன் அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஏங்குறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ்விடத்துல ஓப்பனாக வாயை விட்டு சொல்லுங்க. சொல்லி அழுது துவா கேளுங்க. இன்ஷா அல்லா அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவோம். ஏன்னா ஃபஜருடைய வேலையில அதிகாலையில முதல்ல அல்லாஹ் அழைத்து நம்ம என்ன மாதிரி விஷயத்த கேட்டாலும் சரி, அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பதில் கொடுப்பான். அதுவும் நம்ம என்னென்ன வார்த்தைகளை சொல்றோம். சமயங்கிறது அல்லாஹுடைய பெயர். பொதுவாகவே அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய எந்த ஒரு பெயரை நம்ம ஓதுனாலும் அந்த தன்மைக்கேற்ப அல்லாஹ் தஆலா நமக்கு பதில் கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம அதையும் ஓதுறோம். அப்புறம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான சூரா இக்லாஸ், அதையும் நம்ம ஓதுறோம். அப்புறம் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு சூரா ஃபீல். அல்லாஹுடைய உதவி கிடைச்சிட்டு, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நெருக்கம் நம்ம கிடைச்சிட்டா எப்படிப்பட்ட விஷயத்துல கூட அல்லாஹ் தஆலா நமக்கு உதவுவான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான சூரா அது. அதனால இது 3 இன்ஷா அல்லாஹ் ஃபஜருடைய நேரத்தில் யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கிறத உங்களால் கண்கூட உணர முடியும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக 1 வாரம் வேணாலும் நீங்கள் இதை சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட, ஐவழி தொழுகையை தவற விடாமல் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நடத்தி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.